ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாண்ட்ரா வந்ததுலேருந்து எப்படி இருந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு 1 வீக் இந்த கேம் ஒரு நல்லா விளையாடினாங்க. அதுக்கப்புறம் பிரஜன் வெளில போயிட்டு உள்ளே வருவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு சீன் கிரியேட் பண்ணி அழுது புரண்டு மயக்கம் போடுற மாதிரி ஒரு ஆக்டிங்லாம் பண்ணாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க பண்ணது ஆக்டிங்னு. ஏன்னா நல்ல உண்மையாகவே விழுறவங்களுக்கும் அவங்க அன்றைக்கி விழுந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. ஸோ அதில் அதை அங்கே ஒரு ஆக்டிங் பண்ணாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பண்ணாங்க. அடுத்தது வந்து நம்ம பிரஜன் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர சீன் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதுவுமே எல்லாருக்குமே வந்து நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் போன அப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே ஒரு அலிகேஷன் வச்சுருப்பாங்க. பிரஜனை வந்து வளைச்சி போட பார்த்தாங்க. என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறா பிரஜனை சொல்லிட்டு ஒரு பெரிய அலிகேஷன் வச்சாங்க உண்மையாகவே. அதுக்கு வந்து யாருமே பெருசாக வந்து அவங்க சொல்கிறது உண்மைன்னு நம்பலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வந்து எல்லா ஹவுஸ்மேட்டையும் அவங்க வந்து ஆப்போனண்ட்டாக நினச்சி அவங்க தனியாக போய் உட்காந்துட்டு பயங்கரமாக ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க. அதை வந்து வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகிட்டு உடச்சி விட்டுருவாரு, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் பார்வதி சண்டை வந்தோடனே பார்வதி கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. 2 பேரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. உண்மையாகவே 2 பேரும் அந்த பாண்ட் நல்லா தான் இருந்தது. இப்போ நேத்திக்கு வந்து சண்டை வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பார்வதியை பற்றி. என்னென்னா பார்வதி வந்து பிரஜன் வந்து வளைச்சி போட பார்த்தாலோ இல்லை ட்ரை பண்ணா பிரஜன்ன்ற மாதிரி ஏதோ சம்திங் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டு வந்த விக்ரம் வந்து நேராக கேமராட்ட வந்து இந்த மாதிரி பார்வதி மேலே ஒரு அலிகேஷன் சொல்லியிருக்காங்க. பட் இது தப்பான அலிகேஷன் நினைக்கிறேன் நான். எனக்கு தோணுது. ஏன்னா பார்வதி பற்றி எனக்கு தெரியும். அப்படிலாம் பண்ணுற கேரக்டர் இல்லை. கொஞ்சம் பேசுவா, கத்துவா, மற்றபடி யாரா ட்ரிகர் பண்ணவளை தவிர இந்த மாதிரிலாம் அவள் இருக்க மாட்டா. ஸோ அவங்க தப்பான ஒரு அலிகேஷன் வைக்கிறான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் தான் இன்றைக்கி கார் டாஸ்கில் கீழே விழுந்தோடனே அவங்க ஆக்டிங் பண்ணியிருக்காங்க மயக்கம் போட்ட மாதிரின்னு எனக்கு தோணுது. ஸோ பட் அது உண்மையாக போட்டாங்கன்னு கடவுளுக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவங்க சும்மா சும்மா மயக்கம் போட்டு விழுறதால கண்டிப்பாக வந்து யாருமே அப்படி போட மாட்டாங்க இந்த விஷயத்துக்குலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து உண்மையாகவே ஒரு நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையாக இப்போ இது என்னோட இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பாக கூட இருக்கலாம் மக்களே. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.